ஓம் சாய்ராம். சாய்ராம். சொல்லுங்க. எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, அப்ப ஒரே ஒரு மகன், அப்பா வேற கூட்டிக்கொண்டு இங்க வந்திருக்கிறேன். எங்க அப்பா ஸ்பான்சர் பண்ணினதுல. சரி சொல்லுங்க. ஐயா, ஒரு ஆள் எங்களோட சித்தப்பா ஒரு ஆள் காணி வித்தா போல, அவர் காசு ஒரு ஆள் யார் விந்தா எடுத்து கூடன்னு சொன்னா போல, நான் ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஐயா சரியான கஷ்டப்பட்டவனுக்கு 2 வருஷமா அவனை ஏமாத்தி கொண்டு இருக்கிறேன். இன்னும் தாராணிலே நானும் பாபாண்ட 7 நாள்ல அந்த சாய் சரித்திரம் படிச்சு 3-4 தரம் படிச்சுட்டேன். பாபாவை கெஞ்சி கெஞ்சி கேட்டு அழுது கொண்டு இருக்கிறேன். இன்னும் கிடைக்குது இல்லையம்மா சாயிரா. என்ன செய்யறேன்னு தெரியாம உங்களோட ஸ்பீச்சை தான் ஒரே கேட்டுக்கொண்டிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீங்க போட்ட ஸ்பீச்சே ஒரு ஆள் மொபைல்ல சொல்றேன். அப்பா எனக்கு ஏனப்பா உதவி செய்யாம இருக்கிறீங்களேன்னு கேட்கிறேன். அது எனக்கு கேட்ட மாதிரியே எனக்கு இருந்துச்சு, நான் கேட்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறேன்னு செய்யாம இருக்கு. அவனுக்கு மாத்துறான், போன் அடிச்சா அடிக்கிறான், இல்ல மெசேஜ் போட்டா பாக்குறான், ஒன்றுமே செய்யாம ஒழிச்சிருக்குறான்னு. சரியா இந்த நகையிலையும் கொடுத்து மாந்து போய் நிக்கிறேன்னு சாயிராம. என்ன செய்யன்னு செய்யல, உங்களை தான் நம்பி இருக்கிறேன்னு சாயிராம. இந்த கடவுளை என்ன செய்யறேன்னு செய்ய. சாந்தமா இருங்க. நான் அப்பாட்ட வேண்டிக்கிறேன், நல்லது நடக்கும், சீக்கிரமா நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கொடுக்க வேண்டியவங்க கண்டிப்பா அவங்களே மனசு மாறி கொடுப்பாங்க. அந்த புத்தி அப்பா கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. பாபா தான் நான் நம்பி இருக்கிறேன். இந்த பாபாட பாட்டு தான் போட்டுட்டு இருப்பேன். இந்த நேரம் நிம்மதியே இல்லாம இருக்குது. இப்படி ஒரு துன்பத்துல போய் நான் என்ன எவ்வளவு வச்சுட்டு நான் கூடிய போய் ஆக்கணும். அப்பாட்ட வேண்டிக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் இந்தியா வாடகைக்கு இருக்கிறேன். நம்ம வேலைக்கு உங்களை எப்படியாவது வந்து நான் கும்பிடுவேன். பாபா தேடி வருவேன் ஐயா. எப்படியாவது நல்லது நல்லது ஏதாவது பெரிய என்னதான் நம்ம செய்து பாபாட்ட நான் வந்து கும்பிடுவேன் ஐயா. வாங்கப்பா, கண்டிப்பா வாங்க. அப்பா உங்களை கூப்பிடுவாரு. உங்களுக்கு ஸ்பெஷல் டே தானே பாபாட, எனக்கா வேண்டிக் கொள்ளுங்க ஐயா. விரதம் தான் பாபாக்காண்டி, விரதம் தான் நான் இந்த நேரமே. அப்பா நல்லா வச்சுப்பாரு. தைரியம் தான் உங்களுக்கு தேவை, மித்ததெல்லாம் தானா வரும். தைரியம் தான் தேவை. நன்றி ஐயா, நன்றி. நீங்க சொன்ன மாதிரி நடக்கட்டுக்கு நான் அதே மாதிரியே செய்வேன் ஐயா. எப்படியாவது நன்றி நன்றி நன்றி.